அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கங்கள். 2024 மேஷராசிக்கான பலன்கள் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் ப்ரெடிக்ஷன் அடியன் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த மேஷராசிக்காரங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கர்ணனுக்கு இணையாக அவங்கள சொல்லலாம். ஒரு உதவின்னு கேட்டு வந்துட்டாங்கன்னா, தாங்கிட்ட இல்லைன்னா கூட கடன் வாங்கி உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் மேஷராசிக்காரங்க. இப்படியே உதவி செஞ்சு அதை யாரும் திருப்பி கொடுக்கறதில்ல. ஏமாற்றங்கள் மட்டும்தான் இவங்களுக்கு மிச்சம். கடந்த 6 வருடம் சொல்கிறத விட ஒரு 12-13 வருடங்களாகவே ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை. ஆனால் அப்படியே போகுது வாழ்க்கை. ஒரு நல்ல ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகள் கூட பூர்த்தி ஆகலையே அப்படிங்கிற ஒரு மன வலி, மன வேதனை இதெல்லாமே ஆட்கொண்டிருக்கும் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு. அடியன் உறுதியாக சொல்கிறேன், இந்த வருடம் உங்களுடைய நியாயமான ஆசைகள் அனைத்தும் உறுதியாக வருடம் நிறைவேறும். வாங்க பலனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அடியன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த வருடத்தில் செவ்வாயும் சூரியனும் ஒரே ராசியில் பிரயாணம் பண்ணுறாங்க. ஸோ எல்லா மேஷராசிக்காரங்களுக்குமே நீண்ட தூர பயணம் ஒன்று கண்டிப்பாக அமையும், போவீங்க. சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். ஆன்மீக வழியில் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உற்றார் உறவினர்கள், எதிரிகள் இவங்களுக்குள்ளெல்லாம் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி எதிரிகள், உற்றார் உறவினர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா நண்பர்கள் ஆவார்கள். இந்த வருடம் குரு பெயர்ச்சி நடக்குது இல்லைங்களா? அப்போது தொழில் மேம்படும், வேலை கிடைக்கும், அரசு உத்தியோகம் கிடைக்கும். மே மாதத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்திற்கு குரு வராரு. அதனால் பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். திடீர் ராஜயோகம் ஏற்படும். ஆனால் வாய்ப்புகள் தேடி வரும்போது அந்த வாய்ப்புகளை நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் கண்டிப்பாக அதை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. 12ல் ராகு. அப்போது பார்த்தீங்கன்னா பணம் வரும்போது தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத பொருட்களை வாங்குறது, தேவையில்லாத விஷயம் பண்ணுறது, இந்த மாதிரி பணத்தின் பின் செலுத்துவார் ராகு. ஸோ அதை எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சனி 11ல் இருக்கிறதுனால உறுதியாக வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர் பதவி கிடைக்கும், இல்லைனா உயர் சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கும். தொழில் பண்ணுற எல்லாருக்குமே தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு மகசூல் கிடைக்கும். மாணவர்களை பற்றி சொல்லணும்னா, மாணவர்களுக்கு ரொம்ப டாப்பாக இருக்குது இந்த வருஷம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்தில் குரு பயிற்சியாளர், எக்ஸாம் ரிசல்ட்ஸும் அப்புறம் தான் வரும். அது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு முதல் தர மதிப்பெண் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவாங்க. எந்த நோக்கத்திற்காக மாணவர்கள் படிக்கிறார்களோ அந்த நோக்கத்தை அடையக்கூடிய கிரக சூழல் தான் இந்த வருடம் காட்டுது. திருமண தடை உறுதியாக நீங்கி ஒரு நல்ல வரன் அமையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா புத்திரபாகியத்துக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா அதான் 40 வயது 35 வயது கடந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ், சுகர் இந்த மாதிரி வியாதிகள் உருவாகிருக்கும். அது மெயினாக என்னென்ன வியாதிகள் வந்தாலுமே இந்த தலைவலி மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த வருடமும் தொடரும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா அந்த தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். இரத்த சம்பந்தமான வியாதிகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அப்போது நீங்கள் அந்த சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் டயத்துக்கு சாப்பிட்றது, நடக்கிறது, நடைப்பயிற்சிகள் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வியாதிகள்லாம் நீங்கும். தண்ணி நிறைய குடிங்க. இமீடியட்டாக ஒரு நல்ல மாற்றம் வரும். அதாவது வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க இஷ்ட தெய்வம், குலதெய்வம் என்ன வழிபாடு பண்ணாலும் கணபதி இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மறுக்காமல் பிள்ளையார்பட்டி ஒரு தடவை அங்கே சென்று 11 முறை விநாயகரை சுற்றி வழிபட்டு, யானை இருக்குது அப்படின்னா யானைப்பாகனுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு ஒரு சீப்போ 2 சீப்போ வாழைப்பழம் வாங்கி அந்த யானைக்கு கொடுத்துட்டு உங்கள் வேண்டுதலை அவர் முன்னாடி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் ஏற்படும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவோகம்.